மன்னா. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தர் மோசேக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். இந்த வசனத்தில் 2 காரியங்களை அவர் முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், 2வதாக இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லக்கூடிய ஒரு சமூகம். ஆங்கில வேதாகமத்துல என் சமூகம் உன்னோடு கூட வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூடவும் வரும், நமக்கு முன்பாகவும் செல்லும். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுகிறபடினால் அவர் நம்முடைய முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்க வல்லவர், போராட்டங்களை நீக்க வல்லவர், நமக்கு இளைப்பாறுதலை தர வல்லவர். கர்த்தர் உங்களுக்கு இந்த இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். மோசேக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார், சமூகத்தை, அவருடைய பிரசனத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த 2 விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தை கொடுக்க விரும்புகிறார், அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக வருகிற இளைப்பாறுதலையும் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசனமும் எங்களுக்கு தேவை, உம்முடைய இளைப்பாறுதலும் தேவை. எங்களை நினைவில் வைத்திருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. உம்முடைய சமூகம் அவங்களுக்கு முன்பாக செல்லட்டும், உம்முடைய சமூகம் அவங்களோடு செல்லட்டும். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லா இளைப்பாறுதல் தாங்க. போராட்டங்களை எல்லாம் நீக்குங்க, பயங்களை நீக்குங்க, குழப்பங்களை நீக்குங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.